என் இனிய நல்வுறவின் உறவுகளே, நாம் இன்று 14/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் துணை நம்மில் என்றும், அன்னை மரியா நமக்காக என்றும், நம் இன்பத் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நமக்காக கேட்டு தினம் இறைவனிடம் பரிந்து பேசி வருகிறார். நம் சுமைகளை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இன்றைய தூய நற்செய்தி இன்றைய நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 92, 7, 8, 9. இன்றைய வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து 1-8-14-22. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10:34-11. யாருக்கு முதலிடம்? கடவுளிடம். அரசாட்சியில் துன்புறுவர்களுக்கே, ஒடுக்கப்பட்டவருக்கே, ஓரங்கட்டப்பட்டவருக்கே முதலிடம். இன்றைய நற்செய்தியிலே தாகமாக இருக்கிறது என்று ஒருவனுக்கு நாம் கொடுக்கும் ஒரு கிண்ணம் தண்ணீர் கூட வீண் போகாது என்கிறார் இயேசு. புன்னகையின் திருத்தந்தை என்று அழைக்கப்படும் முதலாம் ஜான்பால் சொல்லும் கதை இது. விண்ணகத்தில் இயேசு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தவறான வாழ்க்கை வாழ்ந்த இளைஞன் ஒருவனுக்கு விண்ணகத்தை இயேசு அளிக்கின்றார். அப்பொழுது அந்த இளைஞன், நான் மண்ணகத்தில் வாழ்ந்தபோது எந்த நன்மையும் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்கிறான். அப்பொழுது இயேசு, நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கவில்லை. நான் ஒரு நாள் மருத்துவமனை ஒன்றில் நோயுற்று படுத்திருந்தேன். நீ உன் நண்பர்களில் ஒருவரை பார்க்க வந்தாய். அப்பொழுது நீ என்னை பார்த்து சிரித்தாய். அதற்காகவே உனக்கு இந்த மோட்சம் என்றார் திருத்தந்தை. இந்த மண்ணகத்தில் நாம் சிந்திக்கின்ற ஒவ்வொரு புன்னகை கூட விண்ணகத்தில் வீண் போகாது என்கின்றார். என் இனிய உள்ளங்களே, நமக்கு எத்தனை ஒரு அழகான வார்த்தை வசனங்கள் இன்று நமக்கு. நான் உங்களுக்கு வாளையோ அல்லது அமைதியையோ கொணர வந்தேன் என்று எண்ணாதீர்கள். மாறாக மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டிலேயே உள்ளார். தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையவர் என கருதப்பட மாட்டார். அதான் நாம் நிறைய நாட்களில் நம் வீடு, நம் வாசல், என் வீடு, என் கணவன், இதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆனால் பிறரை பற்றி நாம் ஒருபோதும் நினைத்ததே கிடையாது. யாராவது கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று காதில் விழுந்தால் கூட அந்த பக்கம் காதை கொடுப்பது கிடையாது. ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்தாலும் அந்த துன்பத்தை நம் துன்பமாக நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அது அவர்களுடைய தலையெழுத்து. அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், இப்படி வாழ்ந்தார்கள், அதனால்தான் அவர்கள் இன்று கஷ்டப்படுகிறார்கள் என்று நாம் கேவலமாக கேலி செய்து பரிகாசம் செய்து ஒருவரை இகழ்வோமே தவிர ஒருவருடைய சுமையை நாம் விரும்பி சுமக்க நாம் தயங்குகிறோம். அதனால்தான் இயேசு, நான் வாளையே கொணர வந்தேன், தந்தைக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நான் எதிராக வந்தேன் என்கிறார். அப்பொழுது அந்த வீட்டில் உள்ளவரே அவருக்கு பகைவர் என்றால் இன்று நமக்கு இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மாமியார் மருமகளை மகளாகவும் எந்த மருமகள் மாமியாரை தாயாகவும் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு கிடையாது. ஆனால் அது வரலாறு உண்டு. அது திருவிவிலியத்தில் மட்டுமே ரூத்தை போல ஒரு நல்ல மாமியார் மருமகளாக இருந்து, நகோமி நல்ல மாமியாராக இருந்து அந்த 2 மருமகள்களையும் நல்லபடி கவனித்து வருகிறார். அதுபோல் இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே ஒரு பொறுமை கிடையாது. ஏனென்றால் நாம் உணவு அந்த மாதிரி இருக்கிறது, மெடிசன்ஸ் அதில், மற்றும் எல்லாமே ஸ்டீராய்ட்ஸ் போட்டு வளர்ப்பது. பாருங்கள், இந்த கோழி 60 நாளில் வளர்க்குற இந்த கோழி, அதை சாப்பிடுகிறவர்களும் அதே போல் தான் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். அதை என்றாவது அந்த கோழியை மேய விட்டிருப்பார்களா, தீனி சாப்பிட விட்டிருப்பார்களா? இல்லை. அது எப்படி ஒரு இடத்தில் இருக்கிறதோ அதே போல் இன்றைய காலகட்டத்தில் அந்த கோழியை விரும்பி சாப்பிடுகிறவர்கள் கோழிக்கறியை அதே போல் தான் ஒரே இடத்தில் இருந்து பருத்து பெருகி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பல மெடிசன்கள். அதனால் நாம் பிறருடைய துக்கத்தை, பிறருடைய வேதனையை, பிறருடைய இழப்பை நாம் சகித்து கொள்ள நமக்கு நல்ல வரத்தை இறைவனிடம் கேட்போம். அந்த நமக்கு ஜான்பால் சொன்னது போல அந்த விண்ணகத்தில் நமக்கு பரிசு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு செல்வோம். அங்கு தனிமையில் வாடுவோர் யாருமே இல்லைன்னா பார்க்கன்றவங்கள அவங்கள நாம் சந்திப்போம். அவர்களுக்கு ஆறுதல் சொல்வோம். அவர்களுக்கு முடிந்தாலும் நம்மால் உதவி செய்வோம். ஒருவர் படிக்க வசதியே இல்லைன்னு அவர்களுக்கு படிக்க உதவி செய்வோம். ஒருவர் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள், ஐயோ
நாங்கள் இந்த வீட்டை நாங்கள் இருக்கிறது இந்த வீடு தான், இதுவும் எங்கள் கைவிட்டு போதேன் வேதனையாக இருக்கும்போது அவர்களுக்கு துணையாக இருங்கள், ஆறுதலாக இருங்கள். இதைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நாம் இந்த மண்ணகத்தில் சிந்துகிற ஒவ்வொரு புன்னகையும் விண்ணகத்தில் வீண் போகாது என்று சொன்ன அந்த இறைவார்த்தை மதிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.